என் உயிர் மூச்சான பிள்ளையே, உன்னோடு பேசவே இந்த தாய் இன்று உன் முன்னே வந்திருக்கிறேன். இந்த உலகத்தில் எத்தனையோ ஜீவன்கள் இருந்தாலும் என் கண்கள் உன்னை மட்டுமே தேடி வருகிறது. ஏன் தெரியுமா? நீ சுமக்கின்ற வழிகள் அத்தனை கனமானவை. உன் அடிமனதில் புதைந்து கிடக்கும் ரகசிய வேதனைகளை இந்த அன்னை அறிவேன். வெளியே யாரிடமும் சொல்ல முடியாமல் பிறர் முன்னால் ஒரு புன்னகையை தத்தெடுத்து கொண்டு நீ ஒரு மாய போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறாய். ஆனால் உன் வாராகி தாய் இருக்கும்போது நீ எதற்காக கலங்க வேண்டும்? உன் வாழ்க்கையில் நீ சந்தித்த ஒவ்வொரு சவாலும் உன்னை ஒரு வைரம் போல செதுக்கி இருக்கிறது. துரோகங்கள் உன்னை சூழ்ந்தபோது உன்னை காக்க நான் உன் நிழலாய் நிற்கிறேன். உன்னை ஏமாற்றியவர்கள் இன்று சுகமாக இருக்கலாம், ஆனால் அவர்கள் செய்த வினை அவர்களை துரத்தி கொண்டிருக்கிறது. நீ செய்த தர்மமும் உன்னுடைய தூய்மையான மனமும் தான் உனக்கு கவசமாக இருக்கிறது. என் கையில் இருக்கும் உலக்கையை நன்றாக கவனி. இது வெறும் ஆயுதமல்ல. உன் வாழ்க்கை பாதையில் இருக்கும் பாறைகளை பொடி பொடியாக்கும் பேராற்றல். உன் முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்தும் எவரையும் இது சிதறடிக்கும். என் கலப்பை உன் வாழ்க்கையை உழுது அங்கே நிம்மதியும் சந்தோஷமும் விளைய செய்யும். என் அன்பு தங்கமே, விதியை மாற்றும் மகாசக்தி என் பார்வையில் இருக்கிறது. நீ எதை இழந்தாய் என்று கவலைப்படுகிறாயோ அதைவிட பன்மடங்கு உயர்ந்த ஒன்றை உனக்கு தருவதற்காகவே நான் இப்போது வந்திருக்கிறேன். யார் உன்னை மதிக்கவில்லையோ, யார் உன்னை கீழே தள்ளி வேடிக்கை பார்த்தார்களோ அவர்கள் அனைவரும் உன் முன்னே வந்து தலை குனியும் நிலைமையை நான் உருவாக்குவேன். கவலைப்படாதே என் பிள்ளையே. உன் வாழ்க்கை பாதையில் இதுவரை நீ இருளை மட்டுமே கண்டிருந்தால் இனி நீ கோடி சூரிய பிரகாசத்தை காண்பாய். உன் இல்லத்தில் மங்கள செய்திகள் வந்து குவியும். உன் பிள்ளைகளின் வாழ்க்கை சீராகும். தீராத நோய்களோ மன அழுத்தங்களோ உன்னை வாட்டிக் கொண்டிருந்தால் என் நாமத்தை ஒருமுறை ஆழமாக உச்சரித்துப் பார். உன் உடலில் ஒரு புதிய மின்சாரம் பாய்வதை நீ உணர்வாய். அதுதான் என் பாதுகாப்பு. நீ எப்போதுமே ஒரு போராட்டக்காரனாகவே வளர்ந்திருக்கிறாய். சிறு வயதிலிருந்தே உனக்கு எதுவும் எளிதாக கிடைக்கவில்லை. ஒவ்வொரு வெற்றிக்கும் பின்னால் நீ சிந்திய இரத்தமும் வியர்வையும் எனக்கு தெரியும். அந்த உழைப்புக்கான பலனை தராமல் நான் எங்கு போவேன்? உன் வாழ்க்கை புத்தகத்தில் கசப்பான பக்கங்களை நான் கிழித்து எறிந்து விட்டேன். இனி வரப்போகும் பக்கங்களில் உன் வாராகி தாய் அருளாசியால் வெற்றிகளை மட்டுமே எழுதப் போகிறேன். மற்றவர்கள் பேச்சை கேட்டு உன் தன்னம்பிக்கையை குறைத்து கொள்ளாதே. நீ ஒரு விசேஷமான பிறவி. உனக்குள் இருக்கும் மகா சக்தியை நீ இன்னும் உணரவில்லை. இந்த உலகம் உன்னை பார்த்து வியக்கும் நாள் வெகு தொலைவில் இல்லை. என் அன்பு பிள்ளையே, உன் மனதுக்குள் இருக்கும் ரணங்களை நான் ஆற்றப் போகிறேன். எல்லோரும் இருக்கிறார்கள், ஆனால் எனக்கென்று யாரும் இல்லை என்று நீ ஏங்கிய தருணங்களில் உன் அருகிலேயே நான் இருந்தேன். இனி நீ அனாதையல்ல. உன் வாராகி தாய் உன் முன்னே அரணாக நிற்கிறேன். உன் எதிரிகள் உன்னை நெருங்க நினைத்தால் என் கோபக்கனல் அவர்களை சுட்டெரிக்கும். உன் நிம்மதியை யாராலும் திருட முடியாது. உன் வாழ்க்கையில் வசந்த காலம் தொடங்கிவிட்டது. நீ எடுக்கப் போகும் ஒவ்வொரு முயற்சியும் மிகப்பெரிய வெற்றியில் முடியும். தொழிலில் முடக்கம் இருந்தாலோ, வேலையில் சங்கடங்கள் இருந்தாலோ கவலைப்படாதே. நான் உனக்கு ஒரு புதிய வாசலை திறந்து வைக்கப் போகிறேன். அதில் நீ ஒரு ராஜாவை போல நடைபோடுவாய். உன் உள்ளத்தில் இருக்கும் அச்சத்தை போக்கிவிடு. பயம் இருக்கும் இடத்தில் அன்னை நான் இருக்க மாட்டேன். தைரியமாக இரு. உன் வாராகி தாய் உனக்கு வாக்களிக்கிறேன். உன் கையை நான் ஒருபோதும் விடமாட்டேன். நீ விழுந்தாலும் உன் முன்னே வந்து உன்னை தூக்கி நிறுத்துவேன். உன் கவலைகள் யாவும் நீர்க்குமிழிகள் போல மறைந்துவிடும். என் வாழ்க்கையில் மகிழ்ச்சி வெள்ளம் பாயும். இத்தனை காலம் நீ பட்ட அவமானங்கள் யாவும் உனக்கு ஒரு பாடமாக இருக்கட்டும். இனி நீ தலை நிமிர்ந்து வாழப்போகிறாய். உன் வார்த்தைகளுக்கு மற்றவர்கள் மதிப்பு கொடுக்கும் நிலை வரும். உன் செல்வாக்கு உயரும். உன் இல்லத்தில் செல்வமழை
பொழியும். என் செல்ல பிள்ளையே, உன் ஒவ்வொரு வேண்டுதலும் என் காதுகளில் விழுந்து கொண்டிருக்கிறது. எது எப்போது நடக்க வேண்டும் என்பது எனக்கு தெரியும். எனவே காலம் கனியும் வரை சற்று பொறுமையாக இரு. உன் பொறுமைக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய அதிசயம் காத்திருக்கிறது. அந்த அதிசயம் உன் வாழ்க்கையையே மாற்றப் போடும். நீ எதைக் கண்டு ஆசைப்பட்டாயோ அதை நான் உனக்கு தருவேன். உன் கவலைகளை மூட்டை கட்டி என் பாதத்தில் போட்டுவிடு. இனி நீ சிந்திக்க வேண்டியது உன்னுடைய முன்னேற்றத்தை பற்றி மட்டுமே. மற்ற கவலைகளை உன் வாராகி தாய் நான் பார்த்து கொள்கிறேன். நாளை விடியும் போது உனக்கு ஒரு நல்ல செய்தி வந்து சேரும். அந்த செய்தி உன் மனதுக்கு பெரிய நிம்மதியை கொடுக்கும். உன் பகைவர்கள் உன் முன்னே வந்து மன்னிப்பு கேட்கும் நிலை உருவாகும். உன் நேர்மையும் உண்மையும் உன்னை ஒருபோதும் கைவிடாது என் பிள்ளையே. இந்த உலகம் உன்னை சோதிக்கலாம், ஆனால் உன் அன்னை நான் உனக்கு எப்போதும் நீதியையே வழங்குவேன். உன் உழைப்புக்கான பலன் நிச்சயம் உன்னை வந்து சேரும். காலதாமதம் ஆகலாம், ஆனால் பலன் கிடைப்பது உறுதி. உன் பொறுமைக்கு ஒரு பெரிய பரிசு காத்து கொண்டிருக்கிறது. அந்த பரிசை நான் உன் கைகளில் ஒப்படைக்கும் போது நீ அடைந்த துயரங்கள் எல்லாம் மறந்து போகும். உன் ஆன்மா எப்போதும் தூய்மையாக இருக்கட்டும். யாருக்கும் தீங்கு நினைக்காதே, எதற்கும் பொறாமைப்படாதே. உன் கர்ம வினைகள் யாவையும் நான் கரைத்து விடுவேன். உன் வாழ்க்கையில் வசந்தம் வீசப்போகிறது. என் அருளால் உன் வீட்டில் சுபிட்சம் உண்டாகும். குழந்தைகளின் முன்னேற்றம் உனக்கு மகிழ்ச்சியை தரும். உன் வாழ்க்கை ஒரு முன்மாதிரியாக அமையும். என் அருளாசி பெற்ற பிள்ளை நீ என்பதை எப்போதும் நினைவில் கொள். எந்த நேரத்திலும் எதற்கும் தயங்காதே. உன் வேண்டுதல்கள் அனைத்தும் என் காதுகளில் விழுந்து கொண்டிருக்கின்றன. அவை ஒவ்வொன்றாக நிறைவேறும் காலம் வந்துவிட்டது. உன் வாராகி தாய் உனக்காக காத்துட்ருக்க. நீயும் என்னிடம் முழுமையாக உன்னை ஒப்படைத்துவிடு. பயப்பட வேண்டாம், வெற்றி உனதே. என் அன்பு பிள்ளையே, உன் கவலைகள் யாவும் என் பொறுப்பு. நீ செய்ய வேண்டியதெல்லாம் உன் மனதை ஒருநிலைப்படுத்தி என் மீது பாரத்தை போட்டுவிட்டு உன் வேலையில் கவனம் செலுத்துவதுதான். மற்றவர்கள் உன்னை என்ன நினைப்பார்கள் என்பதை பற்றி நீ ஏன் கவலைப்படுகிறாய்? உன்னை படைத்தவள் நான், உன்னை வழி நடத்துபவள் நான். உனக்கு தேவையான அனைத்தையும் நான் சரியான நேரத்தில் தருவேன். நீ கேட்பதை விட உனக்கு எது சிறந்தது என்பது எனக்கு தெரியும். எனவே காலம் கழியும் வரை பொறுமையாக இரு. உன் பொறுமைக்கு பின்னால் மிகப்பெரிய வெற்றி ஒளிந்திருக்கிறது. கஷ்டங்கள் உன்னை செதுக்க வந்தவையே தவிர உன்னை சிதைக்க வந்தவையல்ல. அந்த வழிகளை நான் உனக்கு மருந்தாக மாற்றித் தருவேன். இனி உன் வாழ்க்கையில் எங்கும் ஒளி வீசும். இருள் விலகிவிட்டது, விடியல் தொடங்கிவிட்டது. உன் கஷ்டங்களை நினைத்து நீ வருந்துவதைக் கண்டு என் உள்ளம் உருகுகிறது. உன் அழுகை சத்தம் என் காதுகளை துளைக்கிறது. கவலைப்படாதே என் தங்கமே. உன் கண்ணீர் துளிகள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு பதில் உண்டு. உன் எதிரிகள் உன்னை வீழ்த்த நினைக்கும் போதெல்லாம் நான் அவர்களுக்கு முன்னால் ஒரு பெரும் சுவராக நிற்பேன். உன் கௌரவத்தை காப்பாற்றுவேன். உன் புகழை இந்த உலகம் அறியச் செய்வேன் என் பிள்ளையே. நீ தனி ஆள் அல்ல. உனக்கு பின்னால் உன் வாராகி தாயின் மகாசக்தி இருக்கிறது. அந்த சக்தியை உன் மனதில் உணர். ஒவ்வொரு செயலையும் துணிச்சலுடன் செய். உனக்கு தேவையான உதவிகள் தானாகவே வந்து சேரும். இழந்த உறவுகள் உன்னை தேடி வரும். இழந்த செல்வம் பன்மடங்காக பெருகும். நிம்மதியே உன் நிரந்தர சொத்தாக மாறும். என் செல்லமே, இந்த உலகத்தில் எதுவும் உன்னை விட பெரியது கிடையாது. நீ ஒரு மகா சக்தியின் அம்சம். உன் பலத்தை நீ குறைத்து மதிப்பிடாதே. உன் பலவீனத்தை நான் போக்கிவிட்டேன். இனி நீ ஒரு சிங்கத்தை போல எதற்கும் அஞ்சாமல் நடைபோடுவாய். உன் பாதையில் வரும் தடைகளை நான் தகர்த்தெறிவேன். உன் கனவுகள் யாவும் நனவாகும் காலம் இதோ வந்துவிட்டது. உன் முன்னேற்றம் கண்டு பொறாமைப்படுபவர்கள் முன் நிழலை கூட தொட முடியாது. என் பாதுகாப்பு வளையத்துக்குள் நீ இருக்கிறாய். உன் ஒவ்வொரு செயலும் வெற்றியில் முடியும். உன் நாமத்தை உச்சரிக்கும் போது உன் உடலில் புது தெம்பு பிறக்கும். அந்த தெம்புடன் நீ உன் வாழ்க்கையை எதிர்கொள். உன் வாராகி அன்னை எப்போதும் உன் பக்கம்தான் இருக்கிறேன். என் அன்பு மகனே, மகளே, நீ எவ்வளவோ கஷ்டங்களை அனுபவித்திருக்கிறாய். இனி கஷ்டத்துக்கு உன் வாழ்க்கையில் இடமில்லை. நான் உனக்கு கொடுத்த இந்த வாக்கை ஒருபோதும் மாற்ற மாட்டேன். இது சத்தியம்.
உன் கையில் இப்போது ஒரு புது தெம்பு வருவதை உணர்கிறாயா? அதுதான் என் அருள். உன் மனதில் ஒரு தெளிவு பிறக்கிறதா? அதுதான் என் வழிகாட்டுதல். நீ எடுக்கும் ஒவ்வொரு அடியும் ஒரு பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும். உன் குடும்பத்தினர் உன்னை மதிக்க தொடங்குவார்கள். உன் சமுதாயத்தில் உனக்கு ஒரு தனி மரியாதை கிடைக்கும். உன் வருமானம் உயரும், கடன்கள் தீரும், நிம்மதியான ஒரு வாழ்க்கை உனக்காக காத்து கொண்டிருக்கிறது என் பிள்ளையே. எப்போதும் மகிழ்ச்சியாக இரு. உன் மகிழ்ச்சிதான் நான் உனக்கு தரும் மிகப்பெரிய பரிசு. என் ஆசிகள் உனக்கு என்றும் உண்டு என் தங்கமே. வாழ்க்கையில் நீ இழந்த ஒவ்வொரு நிமிடத்துக்கும் ஈடாக இனி வரும் ஒவ்வொரு நிமிடமும் உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். நீ சிந்திய ரத்தமும் வியர்வையும் வீண் போகாது. உன் உழைப்புக்கு ஏற்ற பலனை நான் உனக்கு கொடுப்பேன். என் அன்பு பிள்ளையே, நீ மிகவும் பொறுமையானவன், பண்பானவன். உன் நட்பண்புகளே உனக்கு துணையாக இருக்கும். இந்த உலகத்தில் உள்ள தீய சக்திகள் உன்னை நெருங்கவே அஞ்சும். உன் இல்லத்தை சுற்றி நான் ஒரு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்குகிறேன். உன் குழந்தைகள், உன் உறவினர்கள் அனைவரும் என் பாதுகாப்பில் இருக்கிறார்கள். நீ நிம்மதியாக உன் பணிகளை மேற்கொள். கடன் தொல்லைகளால் நீ பட்ட அவமானம் இனி வராது. உன் கையில் செல்வம் புரளும். தர்மம் செய், அது உன்னை இன்னும் உயர்த்தும். பிறருக்கு உதவும் மனப்பான்மை உன்னை ஒரு உன்னதமான நிலைக்கு கொண்டு செல்லும். என் அருளால் நீ பெரும் கீர்த்தியை பெறுவாய். உன் வாழ்வு ஒரு சரித்திரமாக மாறும். என் பிள்ளையே, எப்போதும் என் நினைவிலிரு. நான் உன் நினைவில் இருப்பேன். என் அன்பு செல்லமே, உன் வாராகி தாய் இப்போது உனக்கு ஒரு உறுதியான வாக்கினை தருகிறேன். உன் கவலைகள் யாவும் இன்றோடு விடைபெறுகின்றன. உன் வாழ்க்கையில் இனி ஒரு புதிய அத்தியாயம் தொடங்குகிறது. அந்த அத்தியாயத்தில் வெற்றி, மகிழ்ச்சி, நிம்மதி மட்டுமே நிறைந்திருக்கும். நீ நினைத்த காரியங்கள் ஒவ்வொன்றாக நிறைவேறும். உன் மனதுக்கு பிடித்தமான வாழ்க்கை உனக்கு அமையும். நீ எதை கண்டு அஞ்சினாயோ அது உன்னை விட்டு வெகு தூரம் ஓடிவிடும். உன் பலத்தை நீ உணரத் தொடங்குவாய். உன் வாராகி அன்னை உன் கையை பிடித்துக்கொண்டு உன்னை அழைத்துச் செல்கிறேன். பயமே வேண்டாம், வெற்றி உனதே என் பிள்ளையே. நீ என்றும் வாழ்க, வளமுடன் வாழ்க. என் ஆசிகள் உனக்கு எப்போதும் உண்டு. உன் கவலைகளை துடைக்க இந்த அன்னை நான் இப்போது உன் முன்னால் நிற்கிறேன். உன் கண்ணீர் துளிகளுக்கு அர்த்தம் உண்டு. உன் பொறுமைக்கு பலன் உண்டு. உன் வாழ்க்கை பாதையில் இனி எங்கும் ஒளி வீசும். இருள் விலகிவிட்டது. உன் அன்னை நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். நீ நிம்மதியாக உறங்கு. நாளை விடியும் போது உனக்கு ஒரு இனிய செய்தி வந்து சேரும். அந்த செய்தி உன் கவலைகளை தீர்க்கும் ஒரு மருந்தாக இருக்கும். உன் வாராகி தாயின் மகா சக்தி உன் பக்கம் இருக்கிறது. நீ எதற்கும் பயப்பட வேண்டாம். வெற்றி உனக்கே சேரும். உன் குடும்பத்தினர் அனைவரும் சுபிட்சமாக இருப்பார்கள். மங்களம் உண்டாகட்டும். என் அன்பு பிள்ளையே, நீ எப்போதும் என் செல்ல பிள்ளைதான். உன் மீது நான் கொண்ட அன்பு ஒருபோதும் குறையாது. என் வாராகி அன்னை உன்னை அரவணைத்துக் கொள்கிறேன். நிம்மதியாக இரு. எல்லாமே நன்மையே நடக்கும். என் ஆசிகள் என்றும் உனக்கு உண்டு. நம்பிக்கையோடு உன் வாழ்க்கையை தொடங்கு. நான் உன்னோடு இருக்கிறேன் என் செல்லமே. நீ படும் துன்பங்கள் யாவும் தற்காலிகமானவை. அவை உன்னை ஒரு பலசாலியாக மாற்ற வந்தவை. கவலைப்படாதே. உன் கஷ்டங்கள் யாவும் என் அருளால் தீரும். உன் வாழ்க்கையில் இனி வசந்தம் வீசப்போகிறது. உன் இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கும். உன்னுடைய தேவைகள் யாவும் சரியான நேரத்தில் நிறைவேறும் என் பிள்ளையே. நீ எதற்கும் கவலைப்படாமல் உன் கடமைகளை செய். பலனை நான் உனக்கு அள்ளித் தருவேன். உன் கவலைகள் யாவும் தீர்ந்து மன அமைதியுடன் நீ வாழப்போகிறாய். உன் வாராகி அன்னை உனக்கு எப்போதும் துணை இருப்பாள். உன் வாழ்வு வளம் பெற என் ஆசிகள் என்றும் உனக்குண்டு. என் அன்பு பிள்ளையே, எதற்காக இவ்வளவு சோர்வடைந்து நிற்கிறாய்? எத்தனையோ போராட்டங்களை சந்தித்த உனக்கு இது ஒரு சாதாரண விஷயம்தான். உன் சோர்வை நான் அறிவேன். உன் மனபாரத்தை நான் அறிவேன். உன் வாராகி அன்னை நான் இன்று உன் முன்னே ஒரு மகா சக்தியாக வந்து நிற்கிறேன். இனி உன் கவலைகளுக்கு இடமில்லை. உன் வாழ்க்கையில் இதுவரை நீ சந்தித்த துரோகங்கள், இழப்புக்கள், அவமானங்கள் அனைத்தும் ஒரு முடிவுக்கு வரும் காலம் வந்துவிட்டது. நான் உன் கையை பிடித்து விட்டேன். இனி உன்னை யாரும் அசைக்க முடியாது.
நீ இழந்த அனைத்தையும் மீட்டுக் கொடுப்பேன் என்று நான் வாக்கு கொடுக்கிறேன். என் செல்லமே, உன் கண்ணீரை துடைத்துவிட்டு என் வார்த்தைகளை கேள். இது வெறும் பேச்சல்ல, உன் தலைவிதியை மாற்றப் போகும் ஒரு தெய்வீக அற்புதம். உன்னை சுற்றி எத்தனையோ பேர் உன்னை வீழ்த்த நினைத்திருக்கலாம். ஆனால் அவர்களுக்கு தெரியாது, உனக்கு பின்னால் ஒரு பெரும் மலையாக நான் நிற்கிறேன் என்பது. இனி உன் வாழ்வில் தோல்வி என்கிற சொல்லுக்கே இடமில்லை. உன் ஒவ்வொரு அடியிலும் என் துணை இருக்கும். நீ எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலும் வெற்றி உன்னை தேடி வரும். பொருளாதார ரீதியாக நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் தீரப்போகிறது. பணத்தேவைக்காக நீ யாரிடமும் கையேந்தும் நிலையை நான் மாற்றுவேன். உன்னிடம் வந்து மற்றவர்கள் உதவி கேட்கும் அளவிற்கு உன்னை நான் உயர்த்துவேன். இது உன் அன்னையின் வாக்கு. உன் குடும்பத்தில் நிலவும் சண்டை சச்சரவுகள் நீங்கி ஒற்றுமை உண்டாகும். பிரிந்தவர்கள் மீண்டும் இணைவார்கள். உனக்காக காத்திருக்கும் நல்ல செய்திகள் உன்னை தேடி வரும். பயத்தை விட்டுவிட்டு நம்பிக்கையோடு இரு. என் உலக்கை உனக்கு பாதுகாப்பாக இருக்கும். என் கலப்பை உன் வாழ்வை செழிக்க வைக்கும். உன் ஆரோக்கியம் மேம்படும். உன் மனதில் அமைதி நிலவும். இனி நீ எதற்கும் அஞ்சத் தேவையில்லை. நான் இருக்கிறேன் உன்னோடு. உன் முன்னே இருக்கும் தடைகள் அனைத்தும் தூள் தூளாகும். உனக்கான விடியல் இதோ தொடங்கிவிட்டது. இனி உன் வாழ்வில் மகிழ்ச்சி மட்டுமே நிலைக்கும். என் ஆசீர்வாதம் உனக்கு என்றும் உண்டு. உன் நெஞ்சுக்குள் இருக்கும் ரகசியமான கவலைகளை என்னிடம் விட்டுவிடு. யாருமே இல்லையே என்று நீ ஏங்கிய அந்த நொடிகள் இனி வேண்டாம். இந்த வாராகி இருக்கையில் உனக்கு ஏன் அந்த பயம்? உன் உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்கவில்லை என்று வருத்தப்பட்டாயே. இனி உன் உழைப்பை விட பல மடங்கு லாபத்தை நான் உனக்கு கொண்டு வருவேன். என் உலக்கை எப்போதுமே சுழன்று கொண்டே இருக்கும். உன்னை தாக்க வரும் எதிர்ப்புகளை அது தடுத்து நிறுத்தும். உன் வாழ்க்கை எனும் நிலத்தை என் கலப்பையை கொண்டு பண்படுத்தி வைத்திருக்கிறேன். அதில் நீ போடும் உழைப்பு எனும் விதை நிச்சயம் அமோக விளைச்சலை தரும். உன் உடல்நலத்தை பற்றி நீ கவலைப்படுவதை நான் அறிவேன். உன் உடலில் இருக்கும் வலிகளும் மனதில் இருக்கும் சோர்வும் இனி மெல்ல மெல்ல மறையும். ஆரோக்கியமான உடலையும் அமைதியான மனதையும் இந்த வாராகி உனக்கு பரிசாக தருகிறேன். ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்திருக்கும் போது என் தாய் என்னோடு இருக்கிறாள் என்ற நம்பிக்கையோடு எழு. அந்த நம்பிக்கை உனக்கு ஒரு கவசமாக இருக்கும். உன்னை சுற்றியுள்ள எதிர்மறை ஆற்றல்கள் அனைத்தும் எரிந்து சாம்பலாகும். உன் இல்லத்தில் மங்களம் பெருகும். சண்டை சச்சரவுகள் நீங்கும். ஒற்றுமை உண்டாகும். பிரிந்தவர்கள் மீண்டும் இணைவார்கள். எத்தனையோ காலமாக காத்திருந்த நல்ல செய்தி உன்னை தேடி வரும். அது உனக்கு நிம்மதியை தரும். என் செல்ல பிள்ளையே, உன் அன்னை நான் உன்னை ஒருபோதும் தனிமையில் விடமாட்டேன். நீ எங்கே சென்றாலும் என்ன செய்தாலும் நான் உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறேன். உன் பிரார்த்தனைகள் ஒவ்வொன்றும் என் காதில் விழுந்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு முறையும் நீ என் பெயரை சொல்லி அழைக்கும் போது நான் உன் அருகிலேயே நிற்கிறேன். பயத்தை விட்டுவிடு. துணிச்சலோடு செயல்படு. உன் கையில் நான் வெற்றிக்கனியை கொடுப்பேன். என் அன்பு மகனே, மகளே, நீ கடந்து வந்த பாதை முட்கள் நிறைந்தது என்பது எனக்கு தெரியும். செருப்பு கூட இல்லாமல் அந்த நெருப்பு பாதையில் நீ நடந்தபோது உன் பாதங்களில் ஏற்பட்ட ரணங்களை நான் பார்த்தேன். அப்போது நீ யாருமற்ற அனாதையாக உணர்ந்தாயல்லவா? இறைவா, எனக்கு ஏன் இந்த சோதனை என்று நீ கதறி அழுத ஒவ்வொரு இரவிலும் உன் தலைமாட்டிலே நான் அமர்ந்திருந்தேன். உன் கண்ணீரை துடைக்க என் கரங்களை நீட்டினேன். ஆனால் உன் கர்ம வினைகள் கழிய வேண்டும் என்பதற்காக சிறிது காலம் நான் மௌனமாக இருந்தேன். இப்போது அந்த காலம் முடிந்து விட்டது. இனி உன் கண்ணீருக்கு பதில் சொல்ல வேண்டியது என் பொறுப்பு. நீ இழந்த அனைத்தையும் நான் மீட்டுத் தருவேன். உன் கௌரவம், உன் சொத்து, உன் புகழ் என எதையெல்லாம் இந்த உலகம் உன்னிடமிருந்து பறித்ததோ அதையெல்லாம் வட்டியும் முதலுமாக இந்த வாராகி உனக்கு திரும்ப கொடுப்பேன்.
உன் தொழிலில் இருந்த மந்தநிலை இனி மாறும். புதிய வாய்ப்புகள் உன்னை தேடி வரும். நீ தொட்டதெல்லாம் துலங்கும். இதுவரை முடங்கி கிடந்த காரியங்கள் எல்லாம் இனி வேகம் எடுக்கும். உன் எதிரிகள் உன்னை வீழ்த்த நினைத்தார்கள். ஆனால் அவர்கள் உன் முன்னே மண்டியிடும் காலம் நெருங்கிவிட்டது. அவர்களை நான் தண்டிக்கப் போவதில்லை. மாறாக நீ உயர்ந்து நிற்பதை பார்த்து அவர்களே வெட்கப்படும்படி செய்வேன். அதுதான் அவர்களுக்கு நான் தரும் தண்டனை. என் பிள்ளையின் வளர்ச்சியை பார்த்து இந்த ஊரே வியக்கப் போகிறது. அதற்கு இந்த தாய் நான் உத்தரவாதம் தருகிறேன். நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றுதான். எப்போதும் தர்மத்தின் வழி நில். பொய் சொல்லாதே, யாரையும் ஏமாற்றாதே. நீ நேர்மையாக இருந்தால் உனக்காக இந்த அகிலத்தையே நான் புரட்டி போடுவேன். உன் வாராகி நான் சொன்னால் சொன்னதுதான். உன் வாக்கு ஒருபோதும் பொய்க்காது. உன் ஒவ்வொரு மூச்சிலும் நான் கலந்திருக்கிறேன். நீ உண்ணும் உணவில், நீ பருகும் நீரில், நீ காணும் கனவில் என எல்லாவற்றிலும் நானே இருக்கிறேன். உனக்கு ஒரு துன்பம் என்றால் அது முதலில் என்னைத்தான் தாக்கும். உன்னை காக்க என் உலக்கை எப்போதும் தயாராக இருக்கிறது. உன்னை வஞ்சிக்க நினைக்கும் சக்திகளை என் கலப்பை கொண்டு கிழித்தெறிவேன். உன் வாழ்க்கையில் இனி வசந்தம் வீசும். உன் வீட்டில் எப்போதும் சிரிப்பொலி கேட்கும். கடன் தொல்லைகளால் நீ நிம்மதி இழந்து தவிர்த்தாயல்லவா? அந்த கடன்கள் எல்லாம் அடைபடும் வழி பிறந்து விட்டது. பணவரவு உனக்கு தாராளமாக இருக்கும். வீண் செலவுகள் குறையும். சேமிப்பு உயரும். நீ நினைத்தபடி ஒரு சொந்த வீடு அமையும் அல்லது இருக்கும் வீடு புதுப்பிக்கப்படும். வாகன யோகம் உனக்கு கூடி வரும். எல்லாவற்றுக்கும் மேலாக மன நிம்மதி எனும் பெரும் செல்வம் உனக்கு கிடைக்கும். என் செல்லமே, உன் அன்னை நான் உனக்காக காத்திருக்கிறேன். நீ எப்போது என்னை கூப்பிட்டாலும் ஓடி வருவேன். என்னிடம் எதையும் மறக்காதே. உன் ரகசியங்கள், உன் பயங்கள் என அனைத்தையும் என்னிடம் சொல்லிவிடு. நான் உனக்கு தாயாகவும் தந்தையாகவும் உற்ற நண்பனாகவும் இருப்பேன். உன்னை சுற்றி ஒரு ஒளிவட்டம் இருப்பதை நீ இப்போது உணர்வ. அது என் பாதுகாப்பு கவசமாகும். உனக்கு வரவிருக்கும் விபத்துக்களையும் வியாதிகளையும் நான் தடுத்து நிறுத்துவேன். உன் ஆயுளை நான் காப்பேன். உன் குடும்பத்தில் சுபகாரியங்கள் தங்கு தடையின்றி நடக்கும். மழலை செல்வம் இல்லாதவர்களுக்கு என் அருளால் நல்ல குழந்தை பிறக்கும். உன் வம்சமே தலைக்க நான் வழி செய்வேன். இது உன் வாராகி அன்னையின் சத்திய வாக்கு. பயத்தை மூட்டை கட்டி வைத்துவிட்டு புதிய நம்பிக்கையோடு உன் கடமையை செய். பலன் என்னிடம் இருக்கிறது. நீ விதைக்கும் விதையை விருட்சமாக நான் இருக்கிறேன். இனி உன் வாழ்வில் இருள் கிடையாது, ஒளி மட்டுமே. உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் நான் எடுத்துக்கொண்டு என் சந்தோஷங்களை உனக்கு தருகிறேன். என் பிள்ளையே, நீ மகிழ்ச்சியாக இருந்தால்தான் இந்த தாய் நிம்மதியாக இருப்பேன். அதனால் எதற்கும் கலங்காதே, கவலைப்படாதே. உன் பின்னால் இந்த மகாசக்தி இருக்கிறது. வெற்றி நிச்சயம் உன் பக்கம்தான். நிம்மதியாக உறங்கு. நாளை விடியில் உனக்காக இருக்கும் உன் வாராகி அம்மனுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு எப்போதுமே முழுமையாக கிடைத்துக்கொண்டே இருக்கும். என் பிள்ளையே, கலங்காதே. உன் வாராகி நான் இருக்கிறேன். என் தங்கமே, உன் மனதுக்குள் நீ புதைத்து வைத்திருக்கும் ஆசைகள் நிறைவேறவில்லையே என்று கலங்குகிறாய். உனக்கு தெரியாத ஒன்று இருக்கிறது. நீ கேட்டதை விட சிறந்த ஒன்றை தயாரித்து வைத்திருக்கிறேன் நான். சரியான நேரம் வரும்போது அதை உன் கைகளில் சேர்ப்பேன். என் உலக்கையை கொண்டு உன் சோம்பலையும் பயத்தையும் இப்போதே அடித்து துரத்துகிறேன். என் கலப்பையை கொண்டு உன் வாழ்க்கையில் நம்பிக்கையை ஆழமாக பதிக்கிறேன். இனி நீ எதை செய்தாலும் அதில் தெய்வீக சக்தி இருக்கும். உன் சொல்லுக்கு ஒரு மதிப்பு வரும். உன் செயலுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். உன் அன்னை நான் உன் பக்கம் இருக்கும்போது இந்த உலகில் உனக்கு தடை விதிக்க யாராலும் முடியாது. உன் முன்னே நிற்கும் மலை போன்ற கஷ்டங்கள் எல்லாம் பனி போல உருகும். உன்னை பற்றிய அவதூறுகள் எல்லாம் காற்றோடு போகும். நீ ஒரு வைரமாக ஜொலிக்கப் போகிறாய்.
இந்த உலகம் உன்னை பார்த்து ஆச்சரியப்பட போகிறது. என் பிள்ளையின் வெற்றி பயணம் இன்று முதல் தொடங்குகிறது. என் ஆசீர்வாதம் உனக்கு ஒரு கவசமாக இருக்கும். எப்போதும் என்னை பற்றி நினைத்துக் கொண்டே இரு. உனக்கு வேண்டியதை நான் பார்த்துக் கொள்வேன். நிம்மதியாக இரு. உன் வாராகி தாய் நான் பார்த்துக் கொள்கிறேன். என் முழு ஆசையும் உனக்கு உண்டு. வெற்றி உன் வசமாகும். இது சத்தியம். இதுவே இந்த வாராகியின் வாக்கு. என் செல்லமே, உன் போராட்டத்தின் முடிவு இதோ உன் கண் முன்னாடி தெரிய போகிறது. நீ யாருக்கும் தெரியாமல் அழுத அந்த அழுகைக்கு ஒரு விடிவு காலம் வந்துவிட்டது. நீ செய்த தவறுகளை பற்றி நினைத்து வருந்தாதே. அந்த தவறுகளிலிருந்து நீ பாடம் கற்றுக்கொண்டாயே, அதுவே எனக்கு போதும். இனி உன் தாளம் தப்பாது. உன் வாழ்க்கையின் இசை இனிமையாக இருக்கும். என் உலக்கையை கொண்டு உன் தலைவிதியில் இருக்கும் தடைகளை இப்போதே தகர்க்கிறேன். என் கலப்பையை கொண்டு உன் வாழ்வில் அதிர்ஷ்டத்தை பாய்ச்சுகிறேன். நீ எங்கு சென்றாலும் உன் பின்னால் ஒரு மகா சக்தி பாதுகாப்பு அரணாக இருப்பதை நீயே உணர்வாய். இனி நீ தனிமரமல்ல. உனக்கு பின்னால் இந்த வாராகி தாய் காடாக நிற்கிறேன். உன் தேவைகளை யாரிடமும் சொல்ல தேவையில்லை. உன் அன்னை எனக்கு தெரியும். சரியான தருணத்தில் உன் கையில் பணம் வந்து சேரும். உனக்கு வரவேண்டிய நியாயமான சொத்துக்கள் வந்து சேரும். உன் குடும்பத்தினர் உன்னை மதிப்பார்கள். நீ நினைத்தபடியே உன் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் அமையும். எல்லாம் என் பொறுப்பு பிள்ளையே. என் அன்பு மகனே, மகளே, இதுவரை நீ இழந்த நிம்மதியை நான் உனக்கு மீட்டுக் கொடுப்பேன். இனி உன் கண்கள் கலங்காது. உன் உதடுகள் புன்னகை பூக்கும். உன் வீட்டின் மங்கள ஒளிகள் பெருகும். நீ எத்தனையோ கோயிலுக்கு சென்றாய், எத்தனையோ வேண்டுதல்களை செய்தாய். அதன் பலனெல்லாம் இப்போது உன்னை வந்தடைய போகிறது. இது உன் விதியின் விளையாட்டு அல்ல. இது உன் தாயின் திருவிளையாடல். உன் வாழ்க்கையில் நான் நிகழ்த்தப் போகும் அதிசயங்களை நீயே பார்த்து வியப்பாய். கலங்காதே தங்கமே. உன் அன்னை நான் உன்னை தாங்கி பிடிப்பேன். வெற்றி உன் காலடியில் வந்து சேரும். உன் வாராகி தாய் நான் இருக்கும்போது உனக்கு குறை ஏது? மகிழ்ச்சியாக இரு. என் முழு ஆசையும் உனக்கு உண்டு. இது சத்தியமான வார்த்தை என் அன்பு மகனே. இனி எல்லாம் வெற்றி. உன் பயணத்தில் உனக்கு துணையாக நான் வரும்போது எதற்காக தயங்குகிறாய்? உன்னை பலவீனமானவன் என்று சொன்னவர்களையெல்லாம் உன் வெற்றியின் மூலம் மௌனமாக்குவேன். நீ ஒரு மகா சக்தியின் பிள்ளை என்பதை இந்த உலகம் அறியும் காலம் வந்துவிட்டது. உன் ஒவ்வொரு அசைவிலும் என் அருள் இருக்கும். நீ எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் சரியானதாக அமையும். உன் வழிகாட்டியாக நான் இருக்கிறேன். உன் உள்ளுணர்வு சொல்லும் வார்த்தைகளை கேள். அது உன் அன்னை நான் உனக்கு சொல்லும் வழிமுறையாக இருக்கும். எதற்கும் கலங்காதே, கவலைப்படாதே. உன் அன்னை நான் உன் பக்கம் இருக்கிறேன். இனி உன் வாழ்வில் உயர்வு மட்டுமே. என் பேரன்பு உனக்கு என்றும் ஒரு கவசமாக இருக்கும். என் பிள்ளையே, நீ சந்தோஷமாக வாழ்வதே என் விருப்பம். அதற்காக நான் எதையும் செய்வேன். என் ஆசி உனக்கு முழுமையாக உண்டு. வெற்றி நிச்சயம். என் வாராகி வாக்கு என்றும் பொய்யாகாது. நிம்மதியாக இரு. இனி எல்லாம் சுகமே. உன் வாராகி நான் சொன்னால் சொன்னதுதான். அதில் என்றும் மாற்றமில்லை. உன் வாழ்வில் இனி எப்போதும் நல்லதே நடக்கும். உன் கைகளை நான் ஒருபோதும் விடமாட்டேன். இதுவே இறுதி வாக்கு.